இந்த நிகழ்த்தொகை சம் ஒன்று பார்க்கலாம். ஒரு பகடையை வந்து இருமுறை உருட்டுறாங்க. சரிங்களா? ஒரு பகடையை வந்து எத்தனை வாட்டி உருட்டுறாங்க? இருமுறை உருட்டுறாங்க. சரிங்களா? உருட்டும் போது கூடுதலாக பகா எண் கிடைக்க நிகழ்த்தொகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு பகா எண்ணை என்னென்னு எழுதிடலாம். அதே மாதிரி இருமுறை உருட்டினா எவ்வளோ டோட்டல் வரும் நம்ம எழுதிடலாம். சரிங்களா? ஓகே, இதில் பகா எண்கள்னால் என்னென்னு பார்த்துடலாம். முதல் பகா எண்ணா ஒரு நம்பர் அந்த நம்பரால் டிவைட் ஆகும், அப்படி இல்லை ஒன்றால் டிவைட் ஆகும். அதுதான் பகா எண் சொல்கிறாங்க. 2, 3, 5, 7, 11, 13 இது மாதிரி போயிட்டே இருக்கும். இது பகா எண். இருமுறை உருட்டினா இதுதான் நமக்கு வந்து என்எஃப்எஸ் கூறுவழி நமக்கு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து பகா எண் நம்ம கண்டுபிடிக்கணும். பகா எண் எப்படி இருக்குன்னா, கண்டிஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சம் ஆஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. சம் ஆஃப் 2 அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டணும். அந்த 2 உறுப்பை கூட்டினீங்கன்னா பகா எண்ணாக வந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்கிட்டு டோட்டலாக டிவைட் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதில் எது பகா எண் நம்ம பார்க்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் பகா எண் மட்டும் ரவுண்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1,1 இப்போ ஆட் பண்ணி பாருங்களா. 1 + 1 2 வருதா, அது ஒரு பகா எண். அடுத்து ரெண்டாவது நம்பர் 1 + 2 கூட்டி பார்த்தீங்கன்னா 3, அது ஒரு பகா எண். இதே போல் எல்லாமே சிமிலராக எல்லாத்தையுமே போட்டிங்கன்னா 1 + 4 5 வரும். 1 + 6 7. இந்த பகா எண் வர மாதிரி இருக்கிற இந்த இரு எண்களை நீங்கள் கூட்டினீங்கன்னா பகா எண்ணாக வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் கண்டிஷன். ஸோ நிகழ்த்தகவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த பகா எண் எது எத்தனை கவுண்ட் வந்ததோ அதை மேலே போட்டுக்கணும். சரிங்களா? டிவைட் பை டோட்டல். சரிங்களா? அப்படி போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். சரி, சம் போடலாமா? அப்போது எத்தனை வந்திருக்கு கவுண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 15 வந்திருக்கு நமக்கு. இந்த ரவுண்ட் பண்ணது மட்டும் டிவைட் பை டோட்டல் வந்து கேட்டிங்கன்னா இருமுறை உருட்டினா நமக்கு 36 வரும். அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சி 15/36. இது சுருக்க முடிஞ்சால் சுருக்கலாம். இது 3ஆம் வாய்ப்பாடில் போகுமா, பட் ஆன்சரில் நமக்கு சுருக்கி கொடுக்கல, அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்சர் எடுத்துக்கோங்க. ஓகே, இது இருமுறை உருட்டினா வந்து உங்களுக்கு கிடைக்கிற நிகழ்த்தகவு. சரி, எனக்கு கமெண்டில் ஒரு முறை பகடை வந்து ரோல் பண்ணால் என்ன நமக்கு கூறு வழி கிடைக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூப்பா.